ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு மை சேனல் NHR Blog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரி டு விழுப்புரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாண்டிச்சேரிலேருந்து விழுப்புரம் போகிறது அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூட்டில் இந்திரா காந்தி சிக்னல்லேருந்து வெளியூர் வரதுக்கு 4 கிலோமீட்டர் வரும். அது ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். பீக் ஹவர்ஸ் தவிர்த்து மற்ற டைம் நார்மலாக போகலாம். பீக் ஹவர்ஸில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நடுவில் ரயில்வே ட்ராக்குக்கு இந்த பக்கம் அப்படியே பேரலாக ஒரு ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு தான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரயில்வே பிரிட்ஜில் நம்ம கல்லூர்லேருந்து பாண்டிச்சேரி வர லெஃப்ட் சைடு ரோடு கட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். கல்லூர் டு பாண்டிச்சேரி செகண்ட் நியூவே பார்ப்போம். அதே ரோடு தான் 3 கிலோமீட்ரு சேமாக தான் வரும். அதில் லெஃப்ட் கட் ஆனால் நம்ம கல்லூர் போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம விழுப்புரம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ எடுத்தே ஒரு 12 to 15 days கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் போனால் இப்போ கொஞ்சம் ப்ராக்ரஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபுல்லாக வேகமாக செய்ய மாட்டாங்க. அவங்க வேகமாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துலாம் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே ரோடு போடுறது மட்டும்தான் பெண்டிங், மற்ற எதுவுமே ஒர்க்கு இல்லை. ஆனால் இந்த ஒர்க்கு ஆல்ரெடி ஒரு 15 daysக்கு நாங்கள் வீடு எடுத்து 15 days ஆகுது. அதுக்கு 15 daysக்கு முன்னாடியே அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஏன் என்ன அப்படின்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல ஒரு சில இடத்துலலாம் டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்லேயே இருக்குது. அது எடுப்பாங்களா இல்லை அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரோடு போடுற இடம் மட்டுமே கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் முடிச்சிட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த ட்ரைனேஜ் வர இடத்துல மட்டும் அந்த இடத்துல மட்டும் பெண்டிங் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைனேஜ் அந்த கிராசிங் பிரிட்ஜஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஷார்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஆனால் ரோடு பெருசாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ஷார்ட் ரோடு மாதிரி இருக்குது. பட் ஆனால் 4-way ரோடு தான் அது. ஒரு பக்கம் 2-way, இன்னொரு பக்கம் 2-way ரோடு தான் அது. இந்த இடத்துல ஒரு பில்டிங் ரைட் சைடில் பாருங்கள், சூப்பராக கட்டுறாங்க. பில்டிங் ரொம்ப சூப்பராக படத்தில் கட்டுற மாதிரி இருக்குது. பில்டிங்லாம் அந்த ரேஞ்சு கட்டுறாங்க. இருக்கிற இடத்துக்கு சூப்பராக கட்டுறாங்க. அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மாதிரிலாம் அப்படியே இருக்குது. அதை தள்ளி போடுவாங்களா அப்படின்றது தெரியல, எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பட் ஆனால் ஒரு கார் தாராளமாக போகலாம். லாரி போகலாமா அப்படின்றது ஒரு பிரிட்ஜு மட்டும், ஃப்ளோர் பிரிட்ஜு மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. அது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 15 daysக்கு முன்னாடி எடுத்து இப்போ ஓரளவுக்கு ஒர்க்கு ப்ராக்ரஸ் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லாரியே போகலாம், கொஞ்சம் ஸ்லோ. இந்த இடத்துல இப்போ பிரச்சனை இருக்காது. அந்த வெளியூர் கிட்ட அருமாத்தபுரம் ரயில்வே பிரிட்ஜு கீழே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சைடு மட்டும் வழி விட்டுருந்தாங்க. ஒரு சைடு மட்டும் ஒர்க் முடிஞ்சது, ஒரு சைடு ஒர்க் இன்னும் முடியாமல் இருக்குது. இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரோடு பெருசாக தெரியும், அகலம் தெரியும். அதனால் அந்த டிவைடர் போட்ட இடத்துல மட்டும் ரோடு ஸ்டார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல லாரி போகிற மாதிரினா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை லாரி உட்காரோம், இல்லைனா அந்த பாலம் போட்டுருக்காங்க. அதனால் அந்த சைடில் கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன இடமா இருக்குது. இப்போ கார்லாம் போகிற மாதிரி, காரு 2-வீலர்லாம் போகிற மாதிரி அந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இப்போ இந்த இடத்துல ரோடு ஒர்க் போகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அந்த வெளியூரில் இருக்கவங்களுக்கு, அந்த வெளியூர்லேருந்து இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. மற்ற யாருக்கும் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. இப்போ நீங்கள் இந்திரா காந்தி சிக்னல்லேருந்து அருமாத்தபுரம் அந்த ரயில்வே பிரிட்ஜ் இறங்குறது குறைஞ்சது ஒரு 15 to 20 minutes ஆகிடும். அதுக்குள்ளெலாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது பீக் ஹவர்ஸில் இன்னும் டைம் ஆகும். நார்மல் டைமில் 15 minutes அசால்ட்டாக ஆகிடும். நீங்கள் இந்திரா காந்தி சிக்னல்லேருந்து இதே நீங்கள் இந்த வழி வந்தீங்கன்னா 5 to 10 minutes தான். அதுவே டைம் ஆகாது. நம்ம கிராசிங்கை பொறுத்து அந்த பாண்டிச்சேரி இந்திரா காந்தி சிக்னல்லேருந்து வரும்போது அந்த ரைட்டில் இன்னும் ஓப்பன் பண்ணல ரயில்வே பிரிட்ஜில். அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக 5 to 10 minutes தான். அதுக்கு மேலாம் ஆகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதில் மட்டும் நான் தார் மட்டும்தான் போடணும். கீழே ஒரு 3-4 லேயர் போடுவாங்க. அந்த லேயர் ஒர்க்கு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஒர்க் ஓவர் தான். இப்போ இது மேலே தார் ஊற்றி டிவைடர் போட்டாங்கன்னா போக வேண்டியது. இப்போ நம்ம இப்போயே காரு 2-வீலர்லாம் தாராளமாக போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் இருக்குது வழி. இப்போத்துக்கு அந்த லாரி, கண்டெய்னர் அது மட்டும் தான் போக முடியாது. மற்றபடி எல்லாமே போகலாம். இப்போ ஷார்ட்டாக போகிறது யாராக இருந்தாலும் போகலாம். இப்போ நீங்கள் கல்லூர்லேருந்து பாண்டிச்சேரி போகிறீங்கன்னா அந்த சைடு லெஃப்ட் சைடில் ஓப்பன் இருக்கும். பாண்டிச்சேரியிலேருந்து கல்லூர் சைடு வரீங்கன்னா மட்டும்தான் அந்த ஓப்பன் இருக்காது. கீழே கிராஸ் பண்ணி வரலாம். ரயில்வே பிரிட்ஜு கீழே கேட் ஓப்பன் க்ளோஸில் தான் இருக்குது. அது வழியாக வரலாம். கார் வரலாம். பட் ஆனால் லாரி வர முடியுமா அப்படின்றது தெரில. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் ப்ராக்ரஸ் போயிட்டுருந்துச்சு, ஒர்க் போயிட்டுருந்துச்சு ஒரு 15 daysக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு இப்போ நேரம் அந்த ஒர்க்கு முடித்து மண் போட்டிருப்பாங்க. கார் போகலாம், லாரி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் பாண்டி டு விழுப்புரம் டு பாண்டிச்சேரி அந்த ரோட்டில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். அருமாத்தபுரம் ரயில்வே கேட்டு போகாமல் இந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம கல்லூர் டு பாண்டிச்சேரி செகண்ட் வே அப்படின்றது அதையும் பார்த்துருப்போம். இப்போ இந்த ரோடு அருமாத்தபுரம் ரயில்வே கேட்டோட முடியும். அதில் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் திருக்காஞ்சி அந்த வழியாக ட்ராவல் பண்ணி நம்ம NH32 போய்ட்டு டச் ஆகும். இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பெண்டு மாதிரி தான் போகும். நம்ம இந்த ரோடுமே இப்போ நேராக போனீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில் NH32 நாவமல் காப்பேர்ன்ற ஊரில் போய்ட்டு நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரைட் சைடில் வர வழி தான் எக்ஸிஸ்டிங்
வில்லியனூர் டு பாண்டிச்சேரி. இது லெஃப்ட் சைடில் போனால் தான் நம்ம கடலூர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து டேரெக்டாக நம்ம விழுப்புரம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ ரயில்வே பிரிட்ஜ் மேலே வரணும் நம்ம. இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். ரயில்வே பிரிட்ஜ் வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு. இப்போ நம்ம போகிறது வந்து இப்போ நியூ வே. இது இப்போ ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் வந்து அருமாத்தபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பேர் வந்து அருமாத்தபுரம் ரயில்வே கேட்டு தான். இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தட்டாஞ்சாவடி அந்த ஏரியா. இது இப்போ லெஃப்ட் சைடில் வந்து தட்டாஞ்சாவடி, இது ஃபுல்லாகவே தட்டாஞ்சாவடி ஏரியாவில் வரும். ஆக்சுவலாக வில்லியனூர்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் வரும். நான் இங்கே இப்போ இந்த இடம்லாம் ரோடு ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும். அதாவது 2 வே ரோடு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க. இது இன்னும் ரோடு போட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 4 வே அளவுக்கு வந்துடும் இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே. இப்போ குந்தூரத்துக்கு இப்போ இந்த இடம் வந்து லெஃப்ட் சைடு தட்டாஞ்சாவடி உள்ளே போகிற ஏரியா. இதெல்லாம் வந்து இப்போ இந்த இடம்லாம் டிவைடர்லாம் ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போலாம் டிவைடர் போட்டாங்க. நாங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணோம். இப்போ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இல்லை. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கட்டெல்லாம் போட்டு சின்ன வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே சூப்பராக ஆக்கிட்டாங்க. 4 வே தான். இப்போ 2 பக்கமும் இந்த பக்கம் 2 வே அந்த பக்கம் 2 வே நல்லாவே ரோடு அகலப்படுத்தி ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. ரைட் சைடில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் ஒன்று இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சுல்தான்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்க ஏரியா. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிரியாணி, பரோட்டா எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும் இங்கே டேஸ்ட் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து வில்லியனூர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். ரைட் சைடில் வில்லியனூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து கடலூர் டு பாண்டிச்சேரி வந்து ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல தான் வில்லியனூரில் தான் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை டிபிஆர் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு டைம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடு போனால் வில்லியனூர் சிட்டி, ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் போகிற ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா விழுப்புரம். அப்போ தான் தெரியும் விழுப்புரம் வந்து 31 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடம்லாம் ரோடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த இடம்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ரோடு ஷார்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஃப்ரீயாக சைடில் ஸ்பேசஸ் இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே மெயின் ரோட்லேயே இருக்கும். வில்லியனூரில் மட்டும் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோட்லேயே இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வில்லியனூர் அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள அந்த சிட்டி கோயிலுக்கு போகிற வழி. ரைட் சைடில் போனீங்கன்னா வழுதாவூர், திருக்கனூர் அந்த மாதிரி போகிற வழி. இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்து நம்ம இதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ரோட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து திருச்சிற்றம்பலம் போகிறதுக்கு காரில் போகிறதுக்கு வழி சொல்லியிருப்போம். இப்போ நேராக அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வழி ரைட் சைடில் காட்டிருப்போம். அதுவுமே திருச்சிற்றம்பலம் போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. இப்போ இந்த வழியாக போனீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் 2 வே இருந்துச்சு. ஃபுல்லாகவே 4 வே ஆக்கிட்டாங்க. இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. தமிழ்நாடு வண்டினா கண்டிப்பாக பிடிப்பாங்க. பாண்டிச்சேரி வண்டினா பிடிக்க மாட்டாங்க. அவர் பெரும்பாலும் பிடிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு வண்டினா சீட் பெல்ட் போட்டிருக்கணும், வண்டியில் எல்லா பேப்பரும் இருக்கணும், கரெக்டாக கன்ஃபார்மாக பிடிச்சி விடுவாங்க. ஏன்னா டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனு நீங்கள் பாண்டிச்சேரி போகும்போது டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நிற்பாங்க. நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வரும்போது இப்போ நான் ரைட் சைடில் ரோட்டில் காட்டுற மாதிரி அந்த இடத்துல நிற்பாங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு ரோடுமே உள்ளே போகும். வில்லியனூர் அந்த கோட்டமேட்டுக்கிட்ட போயிட்டு அப்புறம் திருப்பி வில்லியனூர் பஸ் ஸ்டாண்டில் வரும். இப்போ இந்த ஏரியா கிட்ட தான் வந்து ரைட் சைடில் இந்த இடத்துக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாரி மாதிரி நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக நிற்பாங்க. நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல நிற்பாங்க. அந்த லாரிக்கிட்டேருந்து சைட்லேருந்து வந்து பிடிச்சி விடுவாங்க. அதனால் இன்சூரன்ஸு, சீட் பெல்ட்டு போகிறவங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டு, வண்டியில் போகிறவங்க ஹெல்மெட்டு போட்டுப்பாங்க. தமிழ்நாடு வண்டியை கண்டிப்பாக பிடிப்பாங்க. பாண்டிச்சேரி வண்டியை பிடிக்க மாட்டாங்க. இந்த ஏரியா பேர் வந்து ஆரியபாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து நிறைய எக்ஸிஸ்டிங் ரிவர் பிரிட்ஜ் இருந்துச்சு. போன மழைக்கெலாம் வந்து ரிவர் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு 5 அடி தண்ணி போச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துலலாம் நல்ல தண்ணி. இப்போ இந்த பாலம் வந்து கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாழை மரம்லாம் கட்டியிருந்தது சைடில். நம்ம எதிர்ச்சியாக போனோம். அது கரெக்டாக வீடியோ கிளிக் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைட்லேயும் வழி இருக்குது. ஒரு சில கார்ஸு, 2 வீலர் அது மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் அது கீழே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும். ஒரு மாத்திரை கம்பெனி ஒன்று இருக்குது. அதில் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட்டாக போகலாம். இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் போனால் அந்த ரோட்டில் நேராக மங்களம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போவோம். அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணி மங்களம் அந்த ஏரியாக்குள்ளே போவோம். இந்த வந்து ஏரியா வந்து இது வரைக்கும் வந்து அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஏரியா நிறைய இதில் கட்டாய வரும். இந்த ஏரியா பேர் வந்து வடமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே இருக்கும். ரோடெலாம் நல்லாவே அகலமாக ஆல்ரெடி இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தான் விட மாட்டாங்க. இப்போ லெஃப்ட் சைடு இப்போ ஒரு லெஃப்ட் சைடு ரோடு கட்டாயிருக்கும். அந்த ரோடு வந்து நேராக மங்கலம் அந்த ஸ்ரீராம் யார்டு இருக்கும். 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம் சீஸ் பண்ணுற ஏரியா அங்கே தான் இருக்குது. அங்கே தான் இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட், அது ஷாம்பு அது மாதிரி இருக்குது. ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது. அதில் வந்து அந்த பாதி கம்பெனி பாண்டிச்சேரி, பாதி கம்பெனி தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து
கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து தமிழ்நாடு. இந்த ஏரியா வந்து பள்ளித்தணல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற எல்லா ரோட்லேயுமே லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து NH32 போய் டச் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி இந்த இடத்துல இருக்குது. இதுக்கடுத்து இப்போ இங்கே அடுத்த ஒரு ரோடு லெஃப்ட் வரும். அந்த ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா NH32 வந்து போய்ட்டு டச் ஆகிடும். இப்போ நம்ம டேரெக்டாக போனால் ஒரு 2 கிலோமீட்டரில் போய் டச் ஆகும். அதாவது என்னென்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்து கடலூர் சைடோ நம்ம இந்த லெஃப்ட் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடலூர் சைடு போகிற மாதிரி இந்த லெஃப்ட்டில் இங்கேயே கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் டேரெக்டாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாகப்பட்டினம் டு விழுப்புரம் பைபாஸில் NH32 போய்ட்டு டச் ஆகும். விழுப்புரம் போகிறவங்க டேரெக்டாக போகலாம். கடலூர் சைடு போகிறவங்க அதில் லெஃப்ட் கட் பண்ணி போகலாம். நீங்கள் எந்த லெஃப்ட் திரும்பினாலுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் போகலாம். அந்த வடமங்கலம் சொல்கிறேன் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரோடு இந்த ரோடு எந்த ரோடு லெஃப்ட்டில் திரும்பினாலுமே மேக்ஸிமம் போய்ட்டு NH32 டச் ஆகிடும். எல்லா ரோடுமே NH32 டச் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஏரியா வரைக்கும் கரெக்டாக வந்து தமிழ்நாடு. இப்போ வந்து நம்ம NH32 வந்து இந்த ரோடு வந்து மிங்கலாகும். இது NH332 வரும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த இடத்துல NH332 வரும். திருப்பி வந்து கெங்கராம்பாளையம் அப்படின்றதுலேருந்து NH332 ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி டு விழுப்புரம் வந்து NH332 தான். இப்போ இந்த NH32 வந்தனால அந்த 332 அங்கே கட்டாகி திருப்பி வருது. ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா கடலூர், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், சீர்காழி, மாயவரம், அந்த பக்கம் நாகப்பட்டினம் எல்லாம் போகிற வழி. ரைட் சைடில் திரும்பிட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளைஓவருக்கு இதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து நாவமல் காப்பீர் வந்து இதிலேருந்து வந்து பாண்டிச்சேரி ஏரியா இது வரைக்கும் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியா. இப்போ இந்த பாண்டிச்சேரி ஏரியா இந்த ஊர் வந்து நம்ம பங்கூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ரோடு தான், இந்த ஒரே ரோடு தான் வந்து டேரெக்டாக போனீங்க அப்படின்னா விழுப்புரம் போகும். கெங்கராம்பாளையத்துலேருந்து நேராக போனீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரோடு. லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா நியூ பைபாஸ் ஜானகிபுரத்தில் போய் ஏறும். இங்கேருந்து வந்து விழுப்புரம் வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கம்மியாக வரும். நீங்கள் ஜானகிபுரம் போய் வந்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜானகிபுரம் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக பைபாஸில் டச் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இப்போ பாண்டிச்சேரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு வரும். திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி வரும். அதுக்கப்புறம் கெங்கராம்பாளையம் அதுக்கப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான் வரும். கண்ணமலை ரயில்வே பிரிட்ஜும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் எப்படி ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிச்சு, தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ இதோட முடியுது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.